இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மற்றும் புறநகரில் இரண்டாவது நாளாக முழு வீச்சில் மீட்பு பணி. வெள்ளத்தில் சிக்கியவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம். இடைக்கால நிவாரணமாக 5060 கோடி ரூபாய் வழங்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் வலியுறுத்தல். சென்னை புறநகர் பகுதிகளில் ஓரிரு நாட்களில் இயல்பு நிலை திரும்பும். தண்ணீர் குறைய குறைய மின் இணைப்பு வழங்கப்படுவதாக அரசு அறிவிப்பு. சென்னைக்கு குவிகின்றன மனிதாபிமான உதவிகள். வெளி மாவட்டங்களிலிருந்து அனுப்பப்படும் நிவாரணப் பொருட்கள். வணக்கம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெள்ளம் வடியாத இடங்களில் இரண்டாவது நாளாக மீட்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மிக்ஜாம் புயல் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 47 ஆண்டுகளில் இல்லாத கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் சென்னை மாநகரமே வெள்ளத்தில் தத்தளித்த நிலையில் பல இடங்களில் தற்போது தண்ணீர் வடிந்துள்ளது. வெள்ளம் தேங்கியுள்ள பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை படகுகள், பொக்லைன் இயந்திரங்கள், ஆம்புலன்ஸ்கள் மூலம் அதிகாரிகள் மீட்டு வருவதுடன் ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் விநியோகிக்கப்பட்டன. சென்னை அரும்பாக்கத்தில் தண்ணீர் வடியாததால் பரிதவித்து வந்த மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டனர். ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட ஐஓசி சாலை, பவர் ஹவுஸ் சாலையில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் படகுகள் மூலம் மீட்பு பணி தொடர்கிறது. சென்னை வேளச்சேரி, உதயம் நகர், பேபி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் வடியாததால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மடிப்பாக்கம், ராம் நகர் மற்றும் பாலாஜி நகரில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. படகுகள், ஜேசிபி இயந்திரம் மூலம் வெள்ளத்தில் சிக்கியுள்ளவர்கள் மீட்கப்பட்டு வருகின்றனர். தாம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளான முடிச்சூர், வரதராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் தரைத்தளம் மூழ்கும் அளவுக்கு தேங்கியிருந்த தண்ணீர் தற்போது 2 அடி உயரம் அளவுக்கு குறைந்துள்ளது. எனினும் ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. அப்பகுதியில் நடைபெற்ற மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் திரு செந்தில்குமார், இயக்குநர் திரு பொன்னையா உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர். கம்பேர்ட் டு நேற்று நிலைமையை பார்த்தோம்னா இப்போ சிக்னிஃபிகண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அடையாறில் ட்ரைனேஜ் இன்க்ரீஸ் ஆக தென் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். மீன்வைல் இந்த டெய்லி எசென்ஷியல்ஸு, பால், தண்ணி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன், இப்போ ஃபயர் சர்வீஸ் இருக்காங்க, ரெவென்யூ, ரூரல் டெவலப்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒருங்கிணைஞ்சு தான் யாருக்கு ஹெல்ப் வேணுமோ அதெல்லாம் பார்த்து இது பண்ணிகிட்ருக்காங்க. பள்ளிக்கரணை சுற்றுவட்டார பகுதிகளிலும் வேளச்சேரி, தாம்பரம் நெடுஞ்சாலையிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதிகளில் வீட்டு மாடிகளில் தஞ்சம் அடைந்தவர்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொட்டலங்கள், தண்ணீர் உள்ளிட்டவை விநியோகிக்கப்பட்டன. மேடவாக்கத்தை அடுத்த பெரும்பாக்கம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. அங்கு குளோபல் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வேறு மருத்துவமனைகளுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். அப்பகுதியில் உள்ளவர்கள் அத்தியாவசிய பொருட்களை எதிர்பார்த்துள்ளதால் இன்று கூடுதல் படகுகள் இயக்கப்படுகின்றன. காரப்பாக்கம் ரிவர்வியூ பகுதியில் 50க்கும் மேற்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. 4 நாட்களாக வெளியே வர முடியாமல் தவித்த குடியிருப்பு வாசிகளை படகுகள் மூலம் போலீசார் மீட்டு வருகின்றனர். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ யாராவது ரெஸ்கியூ டீம் வருவாங்களான்னு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். மொபைல்லையும் எந்த நெட்ஒர்க்ஸுமே கிடைக்கல, யாருக்குமே ரீச் பண்ணவும் முடியல. ஸோ இப்போ ஹோட்டலுக்கு தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். இது ஒரு நாள் தான் கரண்ட் இருக்காது, இந்த மாதிரி மழைன்னு சொன்னாங்க. ஆனால் இவ்வளோ தண்ணி வரும்னு தெரியல. ஃபுட்டு கொஞ்சம் ஏதாவது எமர்ஜென்சினாலும் வெளியே போக முடியல. குழந்தை வச்சுட்டு கரண்ட்டும் எதுவும் இல்லாதனால உதவி கேட்டு இப்போ போயிட்டுருக்கோம். சென்னை பெருங்குடி கல்லுக்குட்டையில் நூற்றுக்கணக்கான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் படகு போன்ற அமைப்புள்ள பொருட்களை பயன்படுத்தி வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை அங்குள்ள இளைஞர்கள் மீட்டு வருகின்றனர்.
மிக்ஜாம் புயலால் ஏற்பட்டுள்ள கடும் சேதங்களை சரி செய்ய இடைக்கால நிவாரணமாக 5060 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டில் கடந்த 2, 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் தாக்கிய புயல் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் வரலாறு காணாத பெருமழை ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மிக கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும், சாலைகள், பாலங்கள், பொது கட்டடங்கள் என பல்வேறு உள்கட்டமைப்புகள் பலத்த சேதம் அடைந்திருப்பதாகவும் திரு ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். லட்சக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதால் இடைக்கால நிவாரணமாக 5060 கோடி ரூபாயை ஒன்றிய அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். புயல் சேதங்களை கணக்கிடும் பணி தொடங்கியுள்ளதாகவும், விரிவான சேத அறிக்கை தயார் செய்யப்பட்ட பின்னர் கூடுதல் நிதி கோரப்படும் என்றும் தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், சேதமடைந்த பகுதிகளை பார்வையிட ஒன்றிய அரசின் குழுவை அனுப்பவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே சென்னையில் வெள்ளம் பாதித்த பகுதிகள் மற்றும் நிவாரண முகாம்களை ஆய்வு செய்த அவர், வேளச்சேரி, தரமணி, பெருங்குடி, துறைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதையடுத்து மழைநீர் கடலில் கலக்கும் கூவம் முகத்துவாரம் பகுதியில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வெள்ளத்தை வடிய வைப்பதற்கான நடவடிக்கைகளையும் மீட்பு பணிகளையும் துரிதப்படுத்தும்படி அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். நிவாரண உதவிகளை போர்க்கால அடிப்படையில் வழங்கவும் திரு ஸ்டாலின் அறிவுறுத்தினார். இதனிடையே சென்னையில் நாளையும் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூரில் மட்டும் நாளை பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் காஞ்சிபுரம், வாலஜாபாத், உத்தரமேரூர் தாலுகாவில் வழக்கம் போல நாளை கல்வி நிறுவனங்கள் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம், பல்லாவரம், வண்டலூர், திருப்போரூர், செங்கல்பட்டு, திருக்கழுக்குன்றம் ஆகிய 6 தாலுகாக்களில் பள்ளி, கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல் வெள்ள பாதிப்பிலிருந்து தலைநகர் சென்னை வேகமாக மீண்டு வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் முழுவதுமாக இயல்பு நிலை திரும்பிவிடும் என்று தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 2 நாட்கள் நிற்காமல் கொட்டி தீர்த்த கனமழையால் நிலை குலைந்த சென்னையில் மீட்பு பணிகள் வேகம் எடுத்துள்ளன. சென்னையின் மையப்பகுதியான சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதிக்குட்பட்ட சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அரிசி, பிரெட், பால் ஆகியவற்றை அமைச்சர் திரு உதயநிதி, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் ஆகியோர் வழங்கினர். வேளச்சேரி டான்சி நகர் பகுதியில் அமைச்சர் திரு ஏவா வேலு, மக்களவை உறுப்பினர் திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் ஆகியோர் நிவாரண உதவிகளை வழங்கினர். திருவொற்றியூரில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களை மக்களவை உறுப்பினர் திரு கலாநிதி வீராசாமி சந்தித்து தேவைகளை கேட்டறிந்தார். இந்நிலையில் தலைமைச் செயலாளர் திரு சிவதாஸ் மீனா தலைமையில் உள்துறை செயலாளர் திருமதி அமுதா, மின்வாரியத்துறை இயக்குநர் திரு ராஜேஷ் லக்கானி, நகராட்சி நிர்வாகத்துறை முதன்மைச் செயலாளர் திரு கார்த்திகேயன், தீயணைப்புத்துறை டிஜிபி திரு ஆபாஷ்குமார் மற்றும் உயரதிகாரிகள் தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய திரு சிவதாஸ் மீனா, சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தண்ணீர் வேகமாக வடிந்து வருவதாகவும், நீர் வடியாத இடங்களில் மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீரை வெளியேற்றி வருவதால் ஓரிரு நாட்களில் இயல்பு நிலை திரும்பும் என்றும் கூறினார். நேற்று விட பார்க்கும்போது அந்த லெவல் குறைஞ்சிருக்கு. ஸோ இதை நெக்ஸ்ட் 2 நாளில் அந்த தண்ணீர் அந்த பகுதியில் மேக்சிமம் ஏரியா நாளைக்குள்ளே தண்ணி கிளியர் ஆகிடும். வாட்டருடைய ஸ்பீடு அது நேற்று காலையில் இந்த ஒப்பீட்டை பார்க்கும்போது இதுக்கிட்ட ஒரு 2 மடங்கு கூடுதலாக தண்ணி போகுது. 100% எக்ஸ்ட்ரா அதில் இருக்குது. ஸோ விரைவில் இந்த தண்ணி வடியும். சுரங்கப்பாதைகளிலிருந்து மழைநீர் அகற்றப்பட்டுள்ளதாகவும் 56 பேருந்து சாலைகளில் மட்டுமே மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் கூறிய திரு சிவதாஸ் மீனா, ஆவினிலிருந்து 10 லட்சம் மற்றும் தனியார் நிறுவனங்களிலிருந்து 4 லட்சம் லிட்டர் என 14 லட்சம் லிட்டர் பால் விநியோகிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 4 சக்கர மற்றும் 2 சக்கர வாகனங்களுக்கான பழுதை சரி செய்ய விரைவில் இன்சூரன்ஸ் நிறுவனங்களுடன் இணைந்து சிறப்பு முகாம் ஒருங்கிணைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பெரும்பாக்கத்தில் தண்ணீர் குறைய மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு வருவதாக கூறிய மின்வாரிய இயக்குநர் திரு ராஜேஷ் லக்கானி, பாதுகாப்பு காரணங்களுக்காக 4% மின்சார ஃபீடர்கள் மட்டுமே இயக்கப்படாமல் உள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் மிக்ஜாம் புயல் பாதிப்பு தொடர்பாக அமைச்சர் திரு உதயநிதி, வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் திரு KN நேரு, திரு ஏவா வேலு, திரு MRK பன்னீர்செல்வம் ஆகியோரிடம் தற்போதைய நிலைமை குறித்து தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் கேட்டறிந்தார். இதனிடையே மீட்பு பணியில் ஆர்வமுள்ள தனிநபர்கள் மற்றும் தன்னார்வலர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள தமிழக அரசு அதற்கான வாட்ஸ்அப் எண்களை அறிவித்துள்ளது. 9711149789, 9445461712, 9895440669,
7397766651 ஆகிய இந்த எண்களில் பதிவு செய்து கொள்பவர்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு தேவைக்கேற்ப அனுப்பி வைக்கப்படுவார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அரையாண்டு தேர்வுகள் நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் புயல் பாதித்த சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெற இருந்த பள்ளி அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழையால் கடும் சேதத்தை சந்தித்துள்ள சென்னைக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து தண்ணீர், பிஸ்கெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் 3 கண்டெய்னர் லாரிகளில் அனுப்பப்பட்டுள்ளன. ஈரோடு மாவட்டத்திலிருந்து முதல் கட்டமாக 3000 பெட்ஷீட்டுகள், பிஸ்கெட் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவை அனுப்பி வைக்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து பாத்திரங்கள் உள்ளிட்ட ஏராளமான நிவாரணப் பொருட்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கோவையிலிருந்து மீட்பு பணிக்காக 40 HP திறன் கொண்ட 6 ராட்சத மோட்டார்களை மாநகராட்சி அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். திருப்பூர் மாநகராட்சியிலிருந்து முதல் கட்டமாக 150 தூய்மை பணியாளர்கள் சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே திருச்சியிலிருந்து 250 மாநகராட்சி பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு கொளத்தூரில் மழை வெள்ளத்தை வடியச் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதேபோல் வேலூர், நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மிக்ஜாம் புயல் காரணமாக கொட்டிய கனமழையால் வெள்ளக்காடான சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை நீரை வெளியேற்றும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. வரலாறு காணாத மழையால் தேங்கிய நீர் வேகமாக வடிந்து வரும் நிலையில் தற்போதைய நிலை குறித்த கழுகு பார்வை இது.
இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் தற்கொலை செய்பவர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவையில் உறுப்பினர் ஒருவர் வேலையின்மையால் தற்கொலை செய்து கொள்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா என்று எழுப்பிய கேள்விக்கு எழுத்து மூலம் பதிலளித்த உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய், கடந்த ஆண்டில் மட்டும் 1,70,924 பேர் தற்கொலை செய்து கொண்டதாகவும், இதில் வேலையின்மையால் தற்கொலை செய்தவர்களின் எண்ணிக்கை 3,170 என்றும் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் நாளை நடைபெறும் விழாவில் தெலங்கானா முதலமைச்சராக திரு ரேவந்த் ரெட்டி பதவியேற்கிறார். இதில் திருமதி சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல் காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். பாபர் மசூதி இடிப்பு தினமான இன்று நாடு முழுவதும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. சென்னை, மதுரை உள்ளிட்ட விமான நிலையங்களில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேட்டூர் அணைக்கு சேதம் விளைவிப்பதாக மிரட்டல் வந்த நிலையில் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தினர். மிக்ஜாம் புயல் ஆந்திராவில் கரையை கடந்ததை அடுத்து வங்கக்கடல் பகுதியில் இயல்பு நிலை திரும்பியதால் ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்கள் இன்று மீன்பிடிக்க சென்றனர். புயல் காரணமாக மீன்பிடிக்க செல்ல 4 நாட்கள் தடை விதிக்கப்பட்டிருந்தது. சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள சொகுசு இல்லத்தில் சிக்கி தவித்து வந்த நடிகை நமீதா குடும்பத்தினருடன் மீட்கப்பட்டார். ஆனந்த நகரில் அவர் வசித்து வந்த வில்லா டைப் சொகுசு வீடு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது அங்கிருந்தவர்கள் வெளியேறினர். ஆனால் தனது செல்லப்பிராணிகள் பாதிக்கப்படும் என்று கூறி நமீதா வெளியே வர மறுத்துவிட்டார். இதையடுத்து இன்று பிற்பகல் அங்கே சென்ற தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் நடிகை நமீதாவை வெளியே வருமாறு எச்சரித்ததை தொடர்ந்து அவர் வெளியே வந்தார். இதையடுத்து பேரிடர் மீட்புக் குழுவினர் அவரையும் அவர் கணவர் சௌத்ரி மற்றும் குடும்பத்தினரையும் பத்திரமாக மீட்டனர். நடிகை நமீதா வளர்த்து வரும் செல்ல நாய்களும் மீட்கப்பட்டன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 358 புள்ளிகள் அதிகரித்து 69,654 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 83 புள்ளிகள் உயர்ந்து 20,938 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் சரிந்து 46,520 ரூபாயாகவும், 1 கிராம் 5,815 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 40 காசுகள் குறைந்து 81 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மழை வெள்ளம் வடியாத இடங்களில் 2வது நாளாக மீட்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. புயல் சேதங்களை சரி செய்ய இடைக்கால நிவாரணமாக 5,060 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். புயல் வெள்ள பாதிப்பிலிருந்து சென்னை மீண்டு வரும் நிலையில் ஓரிரு நாட்களில் இயல்பு நிலை திரும்பிவிடும் என்று அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியின் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.